நம்ம மதுரை கோவில் நகரம் என்ற பெயர் பெற்ற மதுரை இன்று குப்பை நகரமாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான். நம்ம மதுரையை சுத்தப்படுத்துறதுல நம்மளோட பங்கு முக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் முதல்லே எடுத்தேன்னா நம்ம இப்போ காலையில் கல்லூரிக்கு வந்தப்போ இது நான் வேறு விஷயமா காலேஜுக்கு வரப்போ இந்த பின்னாடி வந்து ஒரு 15 இயர்ஸாகவே இந்த குப்பைகள் இருந்திருக்கு. அதை எந்த விதமான முயற்சியும் எடுக்கல. சரி முதல்ல மதுரையை சுத்தப்படுத்தணும் முடிவு பண்ணப்போ இதை நம்ம எடுக்கலாம் அப்படின்றதுக்காக இன்றைக்கி இருக்கோம். மக்கள் வாழக்கூடிய பகுதி இல்லாமல் கல்லூரிக்குள்ள தேர்ந்தெடுக்க வேண்டிய காரணம் தெரியுது. இல்லை மக்கள் வாழக்கூடிய பகுதியில் அந்தந்த அலுவலர்களை வச்சு நம்ம தினந்தோறும் க்ளீன் பண்ணுறோம். என்னென்னா நம்ம 10 வருட 20 வருட விஷயத்தை உடனடியாக பண்ண முடியாது. ஆனால் அதுக்கான எல்லா முயற்சிகளும் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். அதிகாரிகளோட ஒத்துழைப்போட நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எங்கெங்கெல்லாம் போகிறோமோ அங்கே என்ன சொல்கிறாங்களோ அந்த விஷயத்துக்கு அங்கே டஸ்ட்பின் தேவைன்னா எடுக்கிறோம். இல்லை ஸ்டாஃப்ஸ் அதிகமாக தேவைப்படுறாங்கன்னா அந்த மாதிரி பண்ணுறோம். இங்கே என்ன இஷ்யூனா கல்லூரின்றது ஒரு பல பேரை உருவாக்குற ஒரு இடம். ஆனால் அந்த அட்மாஸ்பியரே இங்கே வந்து மோசமாக இருக்குது. அங்கே சாக்கடை இருக்குது, இங்கிட்டு விலங்குகள் நடமாட்டம் இருக்குது, குப்பைகள் இருக்குது. அப்படின்ற பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் முதல்ல இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா இது பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கும். அட் த சேம் டைம் இதை பார்த்து இது மட்டும் கிடையாது. நம்ம வாரம் சனிக்கிழமை இந்த மாதிரி ஒரு நம்மளோட கழக நிர்வாகிகள் ப்ளஸ் பொதுமக்கள் அந்த மாதிரி கல்லூரி மாணவர்கள் அவங்களோட இணைந்து இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணலாம் அப்படின்றது. நீங்கள் பிரச்சாரம் பண்ணும்போது நிறைய இடங்களில் வந்து குப்பை கழிவுகளாக இருக்கிறதெல்லாம் வீடியோலாம் போட்டுருக்கீங்க. நிச்சயம் அடுத்து எப்போ நாங்கள் கண்டினியூஸாக நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அதான் நான் வேறு எந்த முயற்சியுமே நான் எடுக்கல. நான் வேறு இன்ஸ்பெக்ஷனே போகல. முதல்ல ஏன்னா கோவில் நகரம் குப்பை நகரத்துலேருந்து மறுபடியும் அதே கோவில் நகரமாக மாறணுன்றதான் நம்மளோட எண்ணம். அதை தான் நான் எல்லா பேட்டியிலையும் முன்னாடி கூட நான் சொல்லியிருந்தேன். எலெக்ஷனில் நிற்கிறப்ப கூட அதுக்கான முயற்சிகள் நான் முதல்ல நான் சென்னையிலேருந்து வந்தப்போ கலெக்டர் சாரை தான் பார்த்தேன். கமிஷனர் ஆஃபீஸ் தான் போனேன். ஸோ நம்மளோட நோக்கம்ன்றது முதல்ல வந்து மதுரையில் குப்பையிலேருந்து மீட்கணும் அப்படின்றது தான். அதற்கான அனைத்து முயற்சிகளும் எடுக்கிறோம். அதிகாரிகள் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. நம்ம ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா இம்மீடியட்டாக அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க. பாசிட்டிவாக தான் போயிட்டுருக்கு. இதை தொடர்ந்து நம்ம அதை மக்களோட ஆதரவு தேவை. அதே மாதிரி இந்த பகுதியில் வந்து கருமாலை பொதுமக்கள் கொஞ்சம் குப்பை போடுறதை தவிர்க்கணும்னு இதன் மூலமாக கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம மதுரையை மாற்றணும். அதிகாரிகள் தான் வரணும், தூய்மை பணியாளர்கள் தான் வரணும்னு கிடையாது. நம்மளுக்கும் அதில் பங்கு இருக்குது. முக்கியமாக நம்ம இன்னொரு வேண்டுகோளாக வைக்கிறேன். தலைவர் தளபதியை வந்து எல்லோரும் நேசிக்கிறாங்க. இன்றைக்கு முதலமைச்சராக வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவரோட சார்பாக உங்களுக்கு அவரை நேசிக்கிற உங்களுக்கு எல்லாம் வேண்டுகோளாக வைக்கிறோம். ஸோ நம்மளோட பங்களிப்பு இதில் நிறையா இருக்கணும். அரசு அதிகாரிகள் தூய்மை பணியாளர்களை தாண்டி பொதுமக்களாகிய நம்மளோட பங்கும் இதில் முக்கியமாக இருக்கணும். குப்பைகள் இல்லாத ஒரு மாநகரை நம்ம உருவாக்குறதுக்கு நம்ம அனைவரும் இணைந்து முயற்சி எடுக்கணும். நன்றி. தேங்க்யூ.